கிழக்கால பொழுது விடியறதுக்கு முன்னாடி போனவோ மேக்கால பொழுதே இறங்க போகுது உன்ன வந்திருக்கிறாளான்னு வாரிவோ. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். உஷு இந்த கோழி ஒரு மூளையில உஷு போட்டேன்னா பாரு போகும் இல்லை அந்த பக்கம் எல்லாம் ஊடு வாசல எல்லாம் வந்து நார வச்சுட்டு உஷு உஷு. வயசான காலத்துல இந்த கிழவிக்கு என்னால ஒத்தாசையா இருப்பான்னு சொல்லி என்ற அண்ணன் பிள்ளையவே கட்டிட்டு வந்த பாவத்துக்கு என்ற உயிரை வாங்கிட்டு திரியிறா. வீட்லயும் பார்த்துக்கோணும் காட்டுலயும் பார்த்துக்கோணும். மனுஷன் எத்தனை வேலைத்தான் செய்யறது. ஊர் நாய் பேசுறதுக்கும் ஊர் பிரச்சனை தீக்கிறதுக்குமே இவளுக்கு தீராது. இன்னைக்கு வருட்டு இவளை ஊட்டு துரத்தி விட்டு போட்டு என்ற வயனுக்கு வேற அவளாலையும் பார்த்துட்டு வந்து கட்டி வைக்கிறனா இல்லையான்வார். அடமணி வாங்க. என்ன மணி பயங்கர கோவமா இருக்கிற எட்டக்குது. ஆமா அதுக்கு பெண்ணுங்கிறீங்க. என்ன மணி என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன புதுசா பிரச்சனை இருக்க போகுது. எல்லாம் என்ற மருமகனாலத கிழக்கால பொழுது தொடங்குறதுக்கு முன்னாடி போனவோ மேக்கால பொழுதே இறங்க போகுது. இன்னும் ஊடு வந்து சேரல. எங்குதான் சுத்திட்டு திரியிற என்னதான் வேலை செய்யறான்னு எனக்கே தெரியல. அட ஊடு எல்லாம் தெரிஞ்சு உழப்புத்தானே போய் ஒரு கிளாஸ் டீ போட்டு எடுத்துட்டு வாவோ. போறேன் நானு. எல்லா வேலையும் நானே செய்யறேன். வீட்டு வேலையும் செஞ்சுக்கோணும் காட்டு வேலையும் செஞ்சுக்கோணும். எல்லா வேலையும் நானே செய்யறேன். எல்லாம் இந்த வயசான காலத்துல இந்த கிழவிக்கு வந்து தலையெழுத்துது. அம்மா. அடடே மீனாட்சி இளவரசி வாங்க வாங்க. எங்க பிள்ளைகளெல்லாம் காணோம்? அம்மா அவைகெல்லாம் டியூஷன் போயிருக்கிறாங்கம்மா. அதான் சரி அவை வர்றக்குள்ளையும் உங்களை ஒரு ரேட்டு பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு வந்தோம். சரி சரி நல்ல நேரத்துல தான் வந்துட்டு இருக்கிறீங்க. அத்த மக்கள்லாம் பேசிட்டு இருங்க. நான் தண்ணி நீ கூட்டு போட்டு வந்த தொட்டிக்கு போய் தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். மீனாட்சி இளவரசி வாங்க சாமி. எங்க 2 நாளை வீட்டு பக்கம் ஆளுகளையவே காணோம். அதை ஏம்மா கேட்குற? நானும் இளவரசியும் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். அந்த விஷயமா தான் கொஞ்சம் வெளியில் போயிட்டோம்மா. ஓ அப்படியா சாமி. நல்லது நல்லது. சரி ஏதோ ஒன்று நல்லதா பண்ணுனீங்கன்னா சரி. ஆமாம் நீங்கள் என்னம்மா நாங்கள் வரும்போது ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருந்தீங்களேட்டுக்குது அப்பா கிட்ட. அதை ஏன் கேட்குற? உங்க அன்னிக்காரி வெடியால போனவா இன்னும் ஊடு வந்து சேரல. ஆட இருக்கிறதுக்கு ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிறா கழுத. வீடுங்கம்மா எல்லாம் போக போக சரியாக போயிரு. போக போக சரியா போகுதோ இல்லையோ நான் போய் சேர்ந்துருவேன் ஆக மொத்தத்துல. ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பின்னென்னில் பேச சொல்கிறேன் என்னைய. அட வீட்லினாலும் ஒரு ஒத்தாசையாக இருக்கணும் இல்லைன்னா காட்டுக்குனால் வரணும். ஒன்றுமே வந்து தொலைய மாட்டேங்கிற. ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. அம்மா நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா. எல்லாம் கொஞ்ச நாள் போனால் அப்புறம் அண்ணியே சரியாயிருவாங்க வாருங்க. சரியாகறா இவோ. எங்க அண்ணன் பிள்ளைன்னு சொல்லி இவளை கட்டிட்டு வந்தது ரொம்ப தப்பா போச்சுல. வேற எவளாலையும் பார்த்து கட்டி வச்சிடலாமான் இருக்கிறேன் நான். ஐயோ அம்மா நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருக்கிறீங்க? விளையாட்டுக்கும் கூட அப்படி சொல்லாதீங்கம்மா. இல்ல மீனாட்சி எனக்கு வர வர அத்தனை ஒரு வயிற்றுச்சலா வருது. என்னல பொம்பளை ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. அம்மா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டாமா? எண்ணில வரசி சொல்லு. அதையும் தான் செஞ்சு பார்க்கலாம். பேசாமல் அண்ணியும் தனி குடித்தனம் வச்சிருங்கம்மா. ஆமா இளவரசி அதுதான் சரியான யோசனை. இத்தனை நாள் இதை பண்ணாம போயிட்டேனே நானு. எனக்கே இது தோணாம போச்சு. அம்மா கரெக்டுமா. இளவரசி சொன்னதா கரெக்டு. அவங்கள தனி குடித்தனம் வச்சிருங்கம்மா. அப்போத்தான் அவங்களே எல்லா வேலையும் செஞ்சாங்கன்னா அப்புறம் அன்னைக்கு தானாக எல்லா புத்தியும் வரப்போகுது. வெப்பீங்க முதல்ல நீங்க எல்லாரும் விட்டுட்டு வெளியில போங்க. அடடே அண்ணி வாங்க அண்ணி. என்ன இளவரசி? பேர் இளவரசின்னு வச்சா ஊருக்கே இளவரசின்னு நினைப்போம் உனக்கு. அடியை நெட்டக்காளி அங்கனடி உனக்கு நாய் மேண்டி கிடக்குது. எங்கடி தொலைஞ்சு இன்ன வரைக்குமே? அத்தே இது எனக்கும் என்ற கொழுந்தியாளுக்கும் இருக்கிற பிரச்சனை. நீங்க தலையிட்டீங்க அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோ. ஐயோ அம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் பேசாமல் இருங்கம்மா. நான் தானே அண்ணிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் பேசாமல் இருங்கம்மா. என்னில பேசாம இருக்கிறதே. வெடியால போனவா இன்ன வரைக்கும் என்ன புடுங்கிட்டு கேளு. அதெல்லாம் இருக்கட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆமா என்னமோ தனி குடித்தானே அது இதுன்னு ஏதோ என்ற காதுல விழுந்துச்சே. என்ன இளவரசி மீனாட்சி என்ன வந்தமா வந்த வேலை பார்த்தமான்னு போட்டாட்டு போயிட்டு இருக்கோன்னு என்ன எங்க அத்தை காதுல குசு குசுன்னு இருக்கிறீங்க? ஐயையோ அண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அண்ணி. அம்மா நீங்கள் காலையில் போனது இன்னும் வரவே இல்லைன்னு ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தாங்க அண்ணி. அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். அதனால என்னை விட்டுட்டு துரத்தோணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஐயையோ அண்ணி நாங்கள் அந்த அர்த்தத்துலையெல்லாம் சொல்லலைங்க அண்ணி. பின்ன எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க? பேசாம வந்தமா வந்த வேலை பார்த்தமான்னு போயிட்டே இருக்கோன்னு. இது எனக்கும் எங்க அத்தைக்கும் உள்ள பிரச்சனை. இதுல நீங்க தலையிட்டீங்க அப்புறம் நல்லாவே இருக்காது. அப்படி தாண்டி என்ற உள்ளே சொல்லு. அதுக்கு என்னங்கிற நீ காலையில போனது முதல்ல எங்க போன?
அதை சொல்லணுன்னா இப்போ நீங்கள் என்ன குசு குசுன்னு நான் பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தான் நான் விசிட் சொல்லுவேன். ஐயோ அண்ணி, நீங்கள் காலையில் போனது இன்னும் வரல. அம்மானால வீட்லேயும் வேலை செய்ய முடியல, தோட்டத்துலேயும் வேலை செய்ய முடியல, இடுப்பெல்லாம் வலிக்குதுன்னு புலம்பிட்டு இருந்தாங்க அண்ணி. அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஓ, அதனால என்னை விட்டுட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? ஐயையோ அண்ணி, அப்படியெல்லாம் இல்லைங்க அண்ணி. நீங்கள் ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, இன்னும் குழந்த மாதிரியே இருக்கிறீங்க, உங்களுக்கு பொறுப்பே வர மாட்டேங்குதுன்னு அம்மா புலம்பிட்டு இருந்தாங்க அண்ணி. அதனால தாங்க அண்ணி அப்படி சொன்னேன். ஆமாங்க அண்ணி, நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் நீங்களே செய்வீங்க, உங்களுக்கும் பொறுப்பு வந்துருன்னு சொல்லி சொன்னங்க அண்ணி. வேற ஒன்றும் இல்லைங்க அண்ணி. அப்போ என்னை விட்டுட்டு துரத்தணுன்னே முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாண்டி, அப்படித்தான் துரத்துறது. என்னங்கிற நீ ஒழுங்கு மரியாதையே எங்க தொலைஞ்ச என்ன பண்ணிட்டு வந்த பொழுதா வரைக்கும் சொல்லு. இல்ல என்ற மகம் வந்த சொல்லி நல்லா வேலுவேலுன்னு வளர்த்து சொல்லிடுவேன். ஓய் அத்தை, உன்ற அண்ணன் பிள்ளைன்னு கூட பார்க்காம, ஒரு தாயில்லாத பிள்ளைன்னு கூட பார்க்காம என்னை விட்டுட்டு துரத்தணுன்னு முடிவு பண்ணிட்டல நீ. உன்னைய ஏய் 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 உன்ற கிண்டுதாளமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். எந்த கடி ஐஸ் வச்சுட்டு இருக்கிற? உன்ற வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஒரு வேலையும் எங்கிட்ட நடக்காது. மரியாதையா எங்க போய் ஊர் சுத்தின என்ன வேலை செஞ்சுட்டு வந்தேன்னு மரியாதையா சொல்லு. என்ன மாமியார் மருமகளும் ரொம்ப ரகசியம் பேசுறீங்களாட்டு தெரியுது. ஆமாம், இது எங்கத்த நாங்கள் ரகசியம் பேசுவோம். ஏனுங்கத்த? அடியே அடியே நிறுத்தடி நிறுத்தடி. முதல்ல எங்கடி தொலைஞ்ச நீயே? அத்தை, இப்படி எல்லாம் மிரட்டி கேட்டீங்க நான் சொல்லவே மாட்டேன். என்னைய அழகா மருமகளே எங்கம்மா போயிட்டு வந்த அப்படின்னு கேட்டாதான் நான் சொல்லுவேன். ஐயோ அம்மா, அம்மா என்னம்மா பண்றீங்க? ஏமா அண்ணி அடிச்சிங்கப்பா? என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு தானே என்னை அடிச்சிட்டீங்க. இருங்க இருங்க, அங்க அம்மாலும் இல்லை எங்க அப்பாவும் இல்லைன்னு தானே என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு இப்ப அடிக்கிறீங்க நீங்க. ஐயோ அண்ணி அழுகாதீங்க அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அண்ணி. ஐயோ அண்ணி, ஏமா நீங்க இப்ப அடிக்க வரல செய்யறீங்க? எதுக்குமா இப்ப கை நீட்டினீங்க? சரி சரி அழுகாத. அத்தை ஏதோ கோவத்துல ஆத்த மாட்டாம அடிச்சு போட்டேன். அதான் இந்த அத்தை சொல்றேன்னல்லடி, அழுகாத. போங்க, நான் உங்க கூட பேசவே மாட்டேன். பின்னு வாப்பா, வெளியில எவ்வளாலையும் கட்டிட்டு வந்தானா ஒழுக்கமா பார்க்க மாட்டேன், அந்த அத்தை கவனிச்சுக்க மாட்டான் தான் என்ற அண்ணன் பிள்ளை உன்னையவே நான் கட்டிட்டு வந்தேன். நீ ஒரு வேலையும் செய்யாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் வாய் துணைக்குனால ஏதாவது ஒத்தாசையா இருக்கிறியா, கூட துணையா இருக்கிறியா, அத்தை என்னாலும் பாத்துக்கிறியா? நான் தான் எத்தனை வேலையத்தே செய்யிட்டு எனக்கும் வயசாகுதல்லோ, அதெல்லாம் புரிஞ்சு நீ தான் நடந்துக்கோணும் சொல்லு. அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானெல்லாம் உங்களை நல்லாத்தான் பார்த்துக்குவேன். நீங்கள் தான் என்னை தப்பாக புரிஞ்சுட்டீங்க. நான் எங்கே போயிட்டு வரேன்னு நீங்கள் தெரிஞ்சதுன்னா இப்படியெல்லாம் பேசவே மாட்டீங்க. அதைத்தான் நான் வந்ததுலேருந்து கேட்டேக்கிறேன். இப்போனாலும் சொல்லி தொலை, இல்லாட்டி உன்னை 4 திம்மால் வாங்கிறத என்கிட்ட. சரி சரி சரி, நான் சொல்லிடுறேன். அத்தை, நம்ம பக்கத்து தெருவில் செல்விக்கா இருக்கிறாங்கல்லோ, அதுதான் அத்தை, நம்ம மலருக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறோமல்லோ அவங்களோட அத்தை. ஆமா, இந்த பக்கத்து தெருவில் இருக்கிறாளே அவதானோ? அவளுக்கு பெண்ணோ? அத்தை, அந்த அக்காளுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அக்காளோட உள்ள பிரியா இருக்கிறாள் அத்தை, அவ ஓடி போயிட்டாள் அத்தை. ஆடியாத்தி, நெசமாவா சொல்ற? அட ஆமாமத்த, நெசமாத்த. அதனால தான் காலையில் முடிச்சு அந்த அக்கா வீட்டில் தான் இருந்தேன். அந்த அக்கா ரொம்ப அழுதுகிட்டே இருந்துதா, அதனால தான் சரி சித்த ஆறுதல் சொல்லிட்டு வரலாமேன்ட்டு அங்கேயே இருந்தேன். ஐயையோ பாவம்மா அந்த அக்கா, ஐயையோ பாவம்மா அந்த அக்கா. அந்த அக்காவுக்கு முதல்லையே அவை உள்ளைய நம்ம மாப்பிள்ளை கட்டி கொடுக்கலன்னு ரொம்ப வருத்தமாக்குமோ. அதுக்கு நீ என்ன பண்றது? எல்லாம் தலையெழுத்து, யாராருக்கு எங்க எழுதி இருக்குதோ அங்கதான் நடக்கு. இருந்தாலும் ரொம்ப பாவமத்த அந்த அக்கா. அம்மா, அவை வேற நம்ம பக்கத்து தெருவாம் போயிட்டாங்க. நம்ம போய் ஒரு எட்டு என்ன ஏதுன்னு கேட்டு வரலாமாம்மா? போலாம் போலாம், இப்பவே போனா அதுக்குள்ளேயும் விசாரிக்கிறதுக்கு வந்துட்டாளுகோன்னு நம்ம மனசுட்டால் விட்டுருவாவோ.
எங்க அத்தைன்னா அத்தை ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அத்தை. முதல்லயே அந்த அக்கா யார் வாய் அடைச்சாலும் ஊர் வாய் அடைக்க முடியுமான்னு ரொம்ப வருத்தத்தோட புலம்பிகிட்டே இருக்குது அத்தை. என்னல பண்றது, பாவம் அவளும் ஒரு ஒட்டப்புள்ளை பெத்தவோ. என்னதான் இருந்தாலும் அப்புறம் அவளுக்கும் வருத்தமாத்தான் இருக்கு. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பார்த்து பார்த்து வளர்த்திருப்பா. இப்படி பண்ணிட்டு வந்து நின்னா அவ மனசு எப்படி இருக்கு? சும்மாவா சொன்னாங்க பெத்த மனம் வித்து பிள்ளை மனங்கள்னு? பொழப்பு அப்படித்தான் இருக்குது. என்ன உழப்பு இப்படித்தான் இருக்குது? யாரு உழப்புக்கு இப்ப என்னாச்சு? அப்பா வந்துட்டீங்களா? அப்பா, நம்ம பக்கத்து தெருவில் செல்விக்கு இருக்கிறாங்கல்லப்பா, அவை உள்ள பிரியா ஓடி போயிட்டாலாமாப்பா. அடக்கடவுளே, இந்த காலத்துல ஆற நம்புறதுனே தெரியலையே. அது புள்ள நல்ல புள்ளையாச்சே, குமிஞ்சதால நிமிராமையால நடந்துட்டு இருந்தது. அப்புறம் எப்படி இந்த காரியத்தை பண்ணுச்சு? ஐயோ ஆண்டவனே, காலமே கலிகாலம் ஆகி போச்சுவோ. ஆமாமுங்க, காலமே ரொம்ப கெட்டு குட்டிச்சவராகி போச்சு. பாவம் அந்த செல்வி. என்னதான் இருந்தாலும் ஒரு ஒட்டப்புள்ளை பெத்தவல்லோ, அவ மனசு எப்படித்தான் இருக்கு. பாவம்ப்பா அந்த அக்கா. அந்த அக்காவுக்கு ஏற்கனவே அவங்க பிள்ளைய நம்ம மாப்பிள்ளைக்கு தான் கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசையோடு இருந்திருக்கிறாங்கப்பா. அந்த வருத்தமே இன்னும் தீரல. அதுக்குள்ளேயும் இந்த பிள்ளை இப்படி பண்ணிருச்சு பாருங்களேன். அதுக்கெல்லாம் உன்னை என்ன சாமி பண்ண முடியே? அதெல்லாம் அவன் தலையெழுத்து. ஆறாருக்கு எங்க எழுதிக்குதோ அங்கதானே நடக்கு. உனி என்ன பண்றது? மாமோய், எல்லாருக்கும் என்னையாட்டவே நல்ல மருமக கிடைக்குமா இன்னும்? அத சொன்னையே, அது வாஸ்தவம் தான். ஏனத்த நான் நல்ல மருமக இல்லையே இன்னும்? அதெல்லாம் நல்ல மருமக தானாத்தா. இப்ப யார் இல்லைனாங்க. சரி சரி, உன்னை எத்தனை நேரத்துக்கு தான் இப்படி வாசல்லையே பேசிட்டு நிக்கிற வீகோ? 4 நேரமாக போகுது, போய் லைட் போடுவாங்க. ஐயோ அப்பா, வந்த நேரமே தெரியல, நேரமாகி போச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம்ப்பா. ஊடு நல்லா அம்மா வீட்டு பக்கத்துலயே இருக்க முடியும். உங்களுக்கு நல்ல சௌரியமா போச்சு. என்னங்க அண்ணி, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதாட்டக்குது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்குதுன்னு சொன்னேன். அண்ணி, உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா கேட்ச் ஆகுது. சரி சரி, நாங்கள் போயிட்டு வரோம். அம்மா, நீங்கள் ஏம்மா இன்னும் பேய் அடைஞ்ச மாதிரியே இருக்கிறீங்க? என்ன பண்றது, என்னதான் இருந்தாலும் அவளுக்கு எத்தனை கவலையா இருக்கும்பா. அவளும் ஒரு ஒட்டப்புள்ளை பெத்தவல்லோ, அவளை நினைச்சிட்டே ஒரே யோசனையா இருக்குது. எங்க அத்தைனா எங்க அத்தை ரொம்ப இலகன மனசு எங்க அத்தைக்கு. ஏனுங்கத்த? அட சரி சரி, உன்னை எத்தனை நேரத்துக்கு தான் இந்த நாயும் பேசிட்டே இருக்கிறீங்க? பிள்ளைகளா, நீங்க கிளம்புறதுன்னா கிளம்புங்க, நேரமாகுது. அட சின்ன பாப்பா, போய் ஒரு கிளாஸ் டீ போட்டு வா. உங்க அத்தை உன்ன எனக்கு ஒரு கிளாஸ் டீயும் கூட கொடுக்கல. மாமா, இதோ இப்பவே போட்டு வந்துடுறேன். சரி அப்பா, நாங்களும் போயிட்டு வரோங்கப்பா. அடமானி, நீ என்ன உன்ன பேய் அடைஞ்ச விளாட்டவே நின்றுட்டு இருக்கிற? போய் வேலை பாரு போ. ஊரோலகத்துல என்னென்னமோ நடக்குது. காலமே கெட்டு குட்டிச்சவராகி போச்சுவோ. எல்லா காலத்துல அதுகளுக்கு உன்னை பார்த்து கட்டி வச்சுட்டு இதெல்லாம் நடக்குமா? அது சரித்த, எல்லாம் அதுக்கு தலையெழுத்து. அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்?